السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الدين عند الله الإسلام. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم شيئين لن تضلوا بعدهما، كتاب الله وسنتي، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, இன்று நம் சமுதாயத்தில் தங்களை முஸ்லீம்கள் என்று கருதுகின்ற பலர் சாதாரண முஸ்லீம்கள் அல்ல, பாரம்பரிய முஸ்லீம்கள், இஸ்லாத்திலும் உயர்ந்த தரத்தை நாங்கள் பெற்றவர்கள் என்று கருதி கொண்டிருக்கின்ற பலர் இஸ்லாத்தை பற்றி சரியாக புரியாதவர்களாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையையும் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், தன் வாழ்க்கையின் முன்னோடியாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையின் வழித்தடத்தை அமைத்துக் கொள்வதற்கு மூல ஆதாரங்களாக எவற்றை கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவு விளக்கம் இல்லாத காரணத்தால் முன்னோர்களுடைய வழிமுறைகளை இறுக பிடித்து கொண்டு அது இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களுக்கு மாறுபட்டதாக இருந்தாலும் அதுதான் இஸ்லாம் என்று முரட்டுத்தனமான முறையில் வாதாடுகின்ற ஒரு நிலையை பரவலாக நாம் பார்க்கின்றோம். இந்த குறையை கருத்தில் கொண்டு இஸ்லாத்தை புரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட சில விளக்கங்களையும், முஸ்லீம் என்று சொல்லுகின்றவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சுருக்கமாக நாம் இன்று சிந்தித்து பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறை திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றான்: இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம். இது இன்று நேற்று வந்ததல்ல, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பின்பாக இந்த உலகத்தில் தோன்றிய ஒன்றல்ல. மாறாக என்று இந்த உலகத்தில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை வாழ வைத்தானோ, தோற்றுவித்தானோ, அந்த ஆரம்பத்தில் இருந்தே தீனுல் இஸ்லாம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அல்லாஹுவால் மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரைக்கும் அத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கை தடம், வழித்தடமும் தீனுல் இஸ்லாமாகத்தான் இருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுல் இஸ்லாத்தை தான் அல்லாஹ்விடமிருந்து பெற்று கொண்டு வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தார்கள். அதை தன் காலம் முழுவதும் விளக்கி கொடுத்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லச் சொல்கின்றான். எப்படி? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி உமிர்து அன் அஅ்புதல்லாஹ, நான் அல்லாஹுவையே வணங்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கின்றேன். முஹ்லிஸன் லஹுத்தீன், தீனை அவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக ஆக்கிய நிலையில் நான் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கின்றேன். வ உமிர்து லி அன் அகூன அவ்வளல் முஸ்லிமீன்,
இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களில் முதன்மையானவனாக நான் இருக்க வேண்டும் என்றும் எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த திருவசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவிடுகின்றான். எப்படி? களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை களப்பற்ற முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான். இப்போது இந்த இடத்தில் நாம் தீன் என்று சொன்னால், மார்க்கம் என்று சொன்னால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தீன் என்று சொன்னால் வழித்தடம். ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் போகின்ற போது அந்த பிரயாணத்தின் பாதைகளை கடந்து செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் செல்லுவான். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், அதிரையில் இருந்து சென்னைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் திருச்சி மார்க்கமாகவும் போகலாம், அதே போன்று கும்பகோணம் வழியாகவும் போகலாம், ஈசிஆர் வழியாகவும் போகலாம், இன்னும் ஒரு வழி இருக்கிறது, அந்த பாதை வழியாகவும் போகலாம். இவை ஒவ்வொன்றும் ஒரு வழித்தடம். இப்போது கேள்வி, ஒரு மனிதன் புறப்படுகின்றான். நாம் கேட்டோம், நீங்கள் எந்த வழித்தடத்தில் நீங்கள் போகின்றீர்கள் என்று கேட்கிறோம். அப்போது அவர் குறிப்பிட்ட ஒரு பாதையை சொல்லுவார். இதே போன்று மனிதனுடைய பிறப்பில் இருந்து மௌத்து வரைக்கும் மனிதன் ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறான். இந்த பிரயாணத்தை கழிப்பதற்கு எத்தனையோ வழித்தடங்கள் இருக்கின்றன. அதில் முஸ்லிம்கள் செல்வது ஒரு வழித்தடம். முஸ்லிம் அல்லாதவர்களில் ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு வழித்தடத்தை பிடித்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கேள்வி, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழித்தடம் எது? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழித்தடம் தீனுல் இஸ்லாம். ஆம், தீனுல் இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலேயும் அல்லது ஒவ்வொரு துறையிலேயும் இப்படித்தான் அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட வழிகாட்டல் இருக்கிறது. மனிதன் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அவன் எதை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது, அவன் வணக்கம் என்று எவற்றை கடைபிடிக்க வேண்டும், எவற்றை கடைபிடிக்க கூடாது, தொழில்துறை என்ற அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல் எவை, தடுக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல் எவை, சமுதாய உறவுகள் என்ற முறையில் பெற்ற தாயோடு, கட்டிய மனைவியோடு, பெற்ற பிள்ளைகளோடு, உடன் பிறந்த உடன்பிறப்புகளோடு மற்றும் சமுதாயத்தில் பட்டவர்களோடு யார் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தன் திருமண உறவுகள் யார் யாரோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, தான் யாரை பார்க்கலாம், யாரை பார்க்கக்கூடாது, யாரிடத்தில் சகஜமாக நெருங்கி பழகலாம், யாரிடத்தில் தூரமாக இருந்து கொள்ள வேண்டும், இது சமுதாய உறவுகள் சம்பந்தப்பட்டது. இதிலேயும் மார்க்கம் வரையறுத்து சொல்கிறது. அடுத்து அவனுடைய குண ஒழுக்கங்கள், மனிதன் என்ன என்ன குணங்களை, என்ன என்ன பண்புகளை கடைபிடிக்க வேண்டும், வரவேற்கப்படுகின்ற பண்புகள் எவை, அமைதி, பணிவு, தயாளம், பொறுமை, சகிப்புத்தன்மை, இது போன்று வரவேற்கப்படுகின்ற பாராட்டுக்குரிய பண்புகள். மனிதன் என்ன என்ன பண்புகளை கடைபிடிக்க கூடாது, உலோபித்தனம், பெருமை, அகந்தை, ஆணவம், கர்வம், மமதை, இப்படி வெறுக்கப்படுகின்ற, அவன் கடைபிடிக்க கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கின்ற பண்புகள் எவை? இப்படி மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் 5 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். இந்த 5லேயும் மனிதன் எந்த வழியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்? நம்பிக்கை சார்ந்த விஷயமா? எதை நம்ப வேண்டும்? இறைத்தன்மை என்றால் இறைவனை பற்றி எப்படி நம்ப வேண்டும்? அவன் ஒருவன் என்று நம்ப வேண்டுமா, அல்லது பல தெய்வ கொள்கையை நம்ப வேண்டுமா? இறைவன் என்று வருகிற போது அவன் தனியானவன், தன்னிகரற்றவன், இணை துணை இல்லாதவன் என்று நம்ப வேண்டுமா? இல்லை, அவனுக்கும் மனைவி உண்டு, அவனுக்கும் பிள்ளைகள் உண்டு, அவனுக்கும் பெற்றோர் உண்டு என்று நம்ப வேண்டுமா? இறைவனை பற்றிய நம்பிக்கை, அதே போன்று மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி நம்ப வேண்டும்? மனிதனுடைய வாழ்க்கையின் துவக்கம் பிறப்பு, அவனுடைய வாழ்க்கையின் முடிவு மௌத்து, மரணம் என்று பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட ஒன்றுதான் மனித வாழ்க்கை என்று நம்ப வேண்டுமா? அல்லது மனிதன் பிறப்புக்கு முன்பாகவே தோன்றிவிட்டான், இறப்புக்கு பின்பாகவும் நிலைத்து நிற்கப் போகின்றான். இறப்பு என்பது மனித வாழ்க்கையின் முடிவல்ல.
முடிவில்லா ஒரு நிரந்தர வாழ்க்கையின் துவக்கம்தான் மௌத்து என்று நம்ப வேண்டுமா? ஆம், மனிதன் தன் வாழ்க்கையை குறித்து எப்படி நம்ப வேண்டும்? இப்படி நம்பிக்கை சார்ந்தவற்றில் வரையறுக்கப்பட்ட வழிமுறைகளை காட்டுகிறது. இப்படித்தான் மனிதன் நம்ப வேண்டும். இறை கொள்கையாக இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையாக இருக்கட்டும், இப்படி நம்பக்கூடாது. இப்படி மனிதனுக்கு முதலிலே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், மனிதன் என்று சொன்னால் கண்டிப்பாக பல நம்பிக்கைகளை கொண்டவனாக இருப்பான். அவன் யாராக இருக்கட்டும், ஏன் இறை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நாத்திகனாக இருந்தால் கூட, தெய்வீக கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நாத்திகனாக இருந்தால் கூட அவனுக்கும் சில நம்பிக்கைகள் உண்டு. ஆக மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு பிரதானமான அங்கம் அவனுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் எதை நம்ப வேண்டும், எவற்றை நம்பக்கூடாது என்பதற்கு வழிகாட்டல் இருக்கிறது. அதான் நம்பிக்கையில் வழித்தடம். அடுத்து வணக்க வழிபாடு. வணக்க வழிபாட்டிலே அவனுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட பாதை. எதை வணக்க வழிபாடு என்று கருதி நீ கடைபிடிக்க வேண்டும், எவற்றை கடைபிடிக்க கூடாது. இந்த சமுதாயத்தில் பார்க்கின்றோம், வணக்கம் என்ற பேரில் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ளுகிற நிலைகளை பார்க்கிறோம். நெருப்புக்குள்ளே கிடந்து குதிப்பது, சிலபோது உடலை அழகு என்ற பேரிலே சில இரும்பு பொருட்களை கொண்டு நாக்கை குத்துவது, தன்னுடைய கொமடுகளை குத்திக் கொள்வது, சிலபோது முதுகை குத்திக் கொள்வது, கண்ணை தோண்டுவது, இப்படியெல்லாம் வணக்கம் என்ற பேரில் பல காரியங்களை செய்கின்றார்கள். இன்னும் சிலர் வணக்கம் என்ற பேரில் இல்லறத்தையே துறந்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் துறவரத்தை நாங்கள் மேற்கொள்கின்றோம், துறவரம்தான் ஆன்மீகத்தின் உச்சத்தை பெற்றுத் தருகின்ற உயர்வான ஒரு வணக்கம் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆம், இப்படி வணக்கம் என்று வருகிற போது உண்மையான வணக்கம் எது, தவறான வணக்கம் எது என்று வழிகாட்டப்பட வேண்டும். எப்படி நம்பிக்கையில் வழித்தடம், சரியான நம்பிக்கை இவைதான், இவற்றைத்தான் நம்ப வேண்டும், தவறான நம்பிக்கை இவை, இவற்றை நம்பக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டு வழிகாட்டப்படுகிறதோ, அதே போன்று வணக்க வழிபாடுகள் என்று வருகிற போது இவைதான் இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற வணக்க வழிபாடுகள். இவையெல்லாம் வணக்கம் என்ற பேரில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், மூடத்தனமான செயல்பாடுகள் என்று வரையறுக்கப்பட வேண்டும், வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மூன்றாவது முஆமலாத் என்ற கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் என்றால் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ வேண்டும், அதற்காக பொருளாதாரம் தேட வேண்டும். எந்த வழியில் பொருளாதாரம் தேடலாம், எந்த வழியில் தேடக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் தாராளமாக தேடலாம், விவசாயம் தொழில் அது தாராளமாக தேடலாம், அலுவலகத்தில் செய்கின்ற பணி தாராளமாக செய்யலாம், அயல் நாட்டுக்கு சென்று பணிபுரிவது தாராளமாக செய்யலாம். ஆனால் வட்டியை அடிப்படையாக கொண்ட உழைப்பு ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. விபச்சார விடுதிகள் நடத்துவது, போதை பொருட்களை விற்பனை செய்வது, மதுக்கடைகளை நடத்துவது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் மனிதன் பொருளாதாரம் தேடுவதற்குண்டான வழி அல்ல, தடுக்கப்பட்டவை என்று அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மனிதனுடைய சமுதாய உறவுகள், கலாச்சார பண்பாடுகள், மனிதன் யார் யாரை திருமணம் செய்யலாம், யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது, யார் யாரை பார்க்கலாம், பேசலாம், அணுக்கமாக இருக்கலாம், யார் யாரை பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அணுக்கமாக இருக்கக்கூடாது, பார்த்து தொட்டு பேசுவதற்கு அனுமதி இல்லாதவர்கள் யார், அதே போன்று மனிதன் பெற்ற தாயோடும் தந்தையோடும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவி மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், இப்படி சமுதாயத்தினுடைய உறவுகள், இந்த உறவுகளும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அனுமதிக்கப்பட்ட சமுதாய உறவுகள், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இவையெல்லாம் அனுமதிக்கப்படாதவை, அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மனிதனுடைய வாழ்க்கையின் இன்னொரு அம்சம்தான் குணங்கள். இப்படி இந்த 5 அம்சங்களை கொண்டதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நம்பிக்கை சார்ந்தவை, இறை வணக்கம் சார்ந்தவை, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டவை, சமுதாய உறவுகள் சம்பந்தப்பட்டவை, மனிதனுடைய குணங்கள் சம்பந்தப்பட்டவை. இந்த 5ம், இந்த 5னுடைய ஒட்டுமொத்தத்திற்கு பேர் தான் தீனுல் இஸ்லாம். எப்படி மதுரையில் இருந்து சென்னைக்கு புறப்படுகின்ற ஒரு மனிதன் 5 விஷயங்களில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, அவன் பிரயாணப்படுகின்ற போது அவன் எப்படி உணவை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஓய்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அடுத்தவரிடத்தில் பழகுகின்ற பழக்கங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அவன் எடுத்து செல்லுகின்ற காசு பணங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்,
இடையில் அவன் யாரையேனும் சந்தித்து பேச பழக வேண்டிய சூழ்நிலை வந்தால் எப்படிப்பட்ட குணத்தோடு அவன் பழக வேண்டும் என்று ஒரு அதிரையில் இருந்து புறப்பட்ட ஒரு பயணம் சென்னையில் போய் முடிகின்ற வரைக்கும் அந்த பயணத்தில் வருகின்ற 5 வகையான விஷயங்களில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு எப்படி வழித்தடம் என்று, எப்படி வழிமுறை என்று குறிப்பிடுகிறோமோ அதே போன்று பிறப்பில் இருந்து மனிதன் மௌத்து வரைக்கும், இறப்பு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எதிர்ப்படுகின்ற இந்த 5 விஷயங்களில் கொள்கை சார்ந்தவை, வணக்கம் சார்ந்தவை, கொடுக்கல் வாங்கல் சார்ந்தவை, சமுதாய உறவுகள் சார்ந்தவை, குண ஒழுக்க பண்பாடுகள் சார்ந்தவை, இந்த 5 விஷயங்களிலேயும் எப்படி அவன் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்ற வழிகாட்டு நெறிமுறைகளுடைய ஒட்டுமொத்த தொகுப்புக்கு பேர் தான் இஸ்லாம். இஸ்லாத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது இந்த 5 உட்பிரிவுகளை கொண்டது, இந்த உள் அங்கங்களை கொண்டது. இந்த 5ம் சேர்ந்ததற்கு பேர் தான் இஸ்லாம். ஒரு மனிதன் சொன்னான், நான் இஸ்லாத்தின்படி வணக்கம் செய்வேன், ஆனால் நம்பிக்கையில் நான் யாரையும் பின்பற்றுவேன், நீ முஸ்லீமே இல்லை. இந்துக்களை விளங்க வேண்டும். நான் வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ் போன்று வணக்க வழிபாடுகளில் இஸ்லாத்தை பின்பற்றுவேன். நம்பிக்கை சார்ந்தவற்றில் நான் எப்படியும் நம்புவேன். பல தெய்வம் உண்டு என்று நம்புவேன், இறைவனுக்கு பிள்ளை உண்டு என்று நான் நம்புவேன், அல்லது இறைவனுக்கு பெற்றோர்கள் உண்டு என்று நான் நம்புவேன். இப்படி ஒரு மனிதன் நம்பிக்கையை பொறுத்தமட்டில் இஸ்லாம் சொல்லுகின்ற முறையை நான் கடைபிடிக்கப் போவதில்லை. மற்ற சமுதாயங்களில் எந்த கொள்கை பேணப்படுகிறதோ அந்த கொள்கையை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னால் நீ முஸ்லீமே இல்லை, வெளியாகிவிட்டாய். காரணம், வணக்க வழிபாடுகளில் இஸ்லாம் சொல்வதை கடைபிடிப்பது கட்டாயம் என்பதை போன்று நம்பிக்கை சார்ந்த கொள்கை சார்ந்த நம்பிக்கைகளிலேயும் இஸ்லாம் சொல்லுகின்றவற்றை நீ கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று ஒருவன் சொன்னான், நான் வணக்க வழிபாடுகளிலேயும் கொள்கையிலேயும் இஸ்லாத்தின் வழிகாட்டலை பின்பற்றுகின்றேன், ஆனால் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில் இது போன்றவற்றில் மற்றவர்களை நான் பின்பற்றுகிறேன். எதை வேணும் என்றாலும் செய்யலாம், விபச்சார விடுதி நடத்தலாம், சாராய கடை நடத்தலாம், போதைப் பொருட்கள் விற்பனை செய்யலாம், பட்டிக்கடை நடத்தலாம் என்று அடுத்தவர்கள் செய்கின்றவற்றை எல்லாம் நானும் செய்வேன் என்று சொன்னால் நீ முஸ்லீமே இல்லை. முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வணக்கத்தில், நம்பிக்கையில் மட்டுமல்ல, கொடுக்கல் வாங்கலிலேயும் இஸ்லாம் வரையறுத்திருக்கிறது. இவைதான் உனக்கு அனுமதிக்கப்பட்டவை. பொருளாதாரம் தேடுவதற்கு இன்ன பாதைகளில் தான் நீ செல்லலாம், அதற்கு மாறுபட்ட அத்தனை பாதைகளும் உனக்கு ஹராம், உனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று வரையறுத்திருக்கிறது. அதே போன்று அடுத்து முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், அதிலே ஒரு மனிதன் சொன்னான், நான் வணக்கத்திலேயும் நம்பிக்கையிலேயும் கொடுக்கல் வாங்கலிலேயும் இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் நெறியை நான் பின்பற்றுவேன், ஆனால் சமுதாய உறவுகள் என்று வருகிற போது அதில் மற்றவர்களை நான் பின்பற்றுவேன். எப்படி? தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவிக்கு உண்ண கொடுக்க வேண்டுமா, மனைவி கணவனுக்கு உண்ண தர வேண்டுமா, கணவன் மனைவிக்கு உடுத்த கொடுக்க வேண்டுமா, மனைவி கணவனுக்கு உடுத்த தர வேண்டுமா, கணவன் மனைவிக்கு தங்குவதற்கு இடமளிக்க வேண்டுமா, மனைவி கணவனுக்கு தங்குவதற்கு இடமளிக்க வேண்டுமா? ஆம், இப்படி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அல்லது ஒருவர் அடுத்தவரோடு சம்பந்தப்பட்ட சமுதாய உறவுகள், இவற்றில் நான் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலை, நான் மார்க்கம் சொல்லுகின்ற வழிகாட்டலை பின்பற்ற மாட்டேன், நான் மற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த வழிமுறையை நான் பின்பற்றுவேன் என்று சொன்னால் நீ முழுமையான முஸ்லீமாக நீ இருக்க முடியாது. அதே போன்று இன்னொருவன் சொன்னான், நான் அந்த சமுதாய உறவுகளிலேயும் இஸ்லாம் தருகின்ற வழிகாட்டலை பின்பற்றுகின்றேன், ஆனால் குண ஒழுக்க பண்பாடுகள், தனி மனித குண ஒழுக்கங்கள், அவற்றிலே மற்றவர்களை நான் பார்த்து பின்பற்றுகின்றேன் என்று சொன்னால் அங்கேயும் சொல்லுவோம், நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவாய். இஸ்லாம் என்ன குணங்களை சொல்கிறதோ அதைத்தான் நீ தனதாக்கி கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன குணங்களை வெறுக்கிறதோ தடுக்கிறதோ அந்த குணங்களை விட்டு நீ வெளியேற வேண்டும். அந்த குணங்களை கட்டாயம் நீ தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி கொள்கைகள், வணக்கங்கள், கொடுக்கல் வாங்கல், சமுதாய உறவுகள், குண ஒழுக்க பண்பாடுகள், இந்த 5லேயும் ஒரு மனிதன் இஸ்லாம் காட்டுகின்ற முறையில், அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில் அவன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற போதுதான் அவன் முழுமையான முறையில் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றான், இஸ்லாத்தை கடைபிடிக்கின்றான் என்று சொல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை கடைபிடிக்கின்றவன் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. அன்புக்குள்ளே, இந்த விளக்கத்தை நெஞ்சத்தில் வைத்துக்கொண்டு இப்போது வாருங்கள். இஸ்லாம் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையை 5
பிரிவுகளாக பிரித்து 5 அம்சங்களாக பிரித்து வழிகாட்டுகின்றதே, இந்த வழிகாட்டலில் ஏதாவது குறை இருக்கிறதா, குறைபாடு இருக்கிறதா? இல்லை. தீனுல் இஸ்லாம் காட்டுகின்ற வழி பரிபூரணமானது. இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய சில மதங்களை பார்க்கிறோம். பொருளாதாரத்துக்கு வழிகாட்டல் இருக்கும், ஆன்மீகத்துக்கு வழிகாட்டல் இருக்காது. நீதித்துறைக்கு வழிகாட்டல் இருக்கும், பொருளாதாரத்துக்கு வழிகாட்டல் இருக்க மாட்டாது. இப்படி ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு இருக்கும், இன்னொரு விஷயத்திற்கு மனிதனுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத மற்றொரு அங்கத்துக்கு வழிகாட்டல் இருக்க மாட்டாது. ஆனால் தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும், ஏன் இன்னும் சொல்ல போனால் பிறப்புக்கு முன்பாகவும் வழிகாட்டுகிறது, இறப்புக்கு பின்பாகவும் வழிகாட்டுகிறது. இறப்புக்கு பின்பாகவும் வழிகாட்டுகிறது. எப்படி? உதாரணத்துக்கு ஒரு மனிதன் இறந்து விட்டான், அவனுக்கு எப்படி கஃன் போர்த்த வேண்டும், கஃன் துணி போர்த்த வேண்டிய முறை அவனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள ஒன்றல்ல, மௌத்துக்கு பிந்திய சமாச்சாரம். அவனுடைய கபரு எப்படி தோண்டப்பட வேண்டும், கபருக்குள்ளே அவனுடைய உயிரற்ற உடல் எப்படி உள்ளே வைக்கப்பட வேண்டும், கபரு எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பின்பாக உள்ள செய்திகள். ஆக தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலையில் மனிதன் தன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, பிறப்புக்கு முன்பாகவும் இறப்புக்கு பின்பாகவும் கூட இஸ்லாத்தில் வழிகாட்டல் இருக்கிறது. ஒரு ஆண்மகனுக்கு சொல்கிறது மார்க்கம், நீ மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை மனைவியாக ஆக்கிக்கொள். யாருக்காக சொன்னது? உனக்கு பிறக்க போகின்ற சந்ததி இருக்கிறதே, உன்னுடைய வழிவாறு சந்ததி ஒரு தீன்தாரியான ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்து, ஒரு தாயின் வயிற்றிலே ஜனித்து, ஒரு தாயின் மடியிலே வளர்ந்து, ஒரு தாயால் வளர்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட தீன்தாரியான குழந்தையாக உன்னுடைய குழந்தை ஆக வேண்டும், எதிர்காலத்தில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நீ வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கின்ற அந்த பெண் மார்க்கப்பற்றுள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவளை பெற்றெடுக்கின்ற அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதற்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது என்று சொன்னால், மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுக்குண்டான வழிகாட்டலை மார்க்கம் வழங்குகிறது. எப்படி மௌத்துக்கு பின்பாக கபரை பற்றியும் கஃன் துணியை பற்றியும் அடக்கத்துக்கு பிந்திய விஷயங்களை பற்றி எல்லாம் மார்க்கம் பேசுவது மனிதனுடைய மௌத்துக்கு பின்பாகவும் அவனுக்கு வழிகாட்டலை தருகிறதோ, அதுபோன்று பிறப்புக்கு முன்பாகவும் இறப்புக்கு பின்பாகவும் மார்க்கம் வழிகாட்டுகிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலையில் முழுமையான வழிகாட்டலை வழங்குகிறது. மார்க்கம் என்ன செய்யவில்லை? ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும் பொருளாதாரம் ஈட்டுவதை பற்றி மார்க்கம் விரிவாக பேசியிருக்கிறது, வணக்கத்தை பற்றி பேசவில்லை என்று சொல்வதற்கில்லை. அல்லது வணக்கத்தை பற்றி பேசியிருக்கிறது, என்ன குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை, அதற்கும் வழி இல்லை. அல்லது இவற்றை பற்றி பேசியிருக்கிறது, மனிதன் நம்பிக்கையில் எப்படி எவற்றை நம்ப வேண்டும் எவற்றை நம்பக்கூடாது என்ற வழிகாட்டல் தரப்படவில்லை, அப்படியும் சொல்ல முடியாது. இந்த 5 விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பகுப்பாய்வு செய்து பிரித்து பார்த்தால் இந்த 5க்கு அப்பால் வேறு ஒன்று இல்லை. நம்பிக்கை, வணக்கம், கொடுக்கல் வாங்கல், சமுதாய உறவுகள், தனி மனித ஒழுக்க பண்பாடுகள், குணங்கள், இந்த 5னுடைய மொத்த தொகுப்புத்தான் மனிதனுடைய வாழ்க்கை. இந்த 5க்கும் முழுமையான வழிகாட்டலை தீனுல் இஸ்லாம் தருகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருள்மறையில் குறிப்பிடுகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். 40 இருந்து 23 வருடங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ்வுடைய புறமிருந்து வழிகாட்டல் வந்து கொண்டே இருந்தது. 23 ஆண்டுகள் அவ்வப்போது ஏற்படுகின்ற சூழ்நிலைகள், அவ்வப்போது ஏற்படுகின்ற நெருக்கடிகள், பிரச்சனைகள், தேட்டங்கள், இவற்றுக்கு ஏற்ற முறையில் அல்லாஹ்வுடைய புறமிருந்து வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியாக ஒரு நேரம் வந்தது, வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் தேவையான வழிகாட்டல் முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. இனி இந்த மார்க்கத்தில் வழிகாட்டல் ஒன்று தேவையில்லை, பூரணமான முறையில் வழிகாட்டல் வழங்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கட்டம் வருகிற போதுதான் அல்லாஹ் தான் அனுப்பி வைத்த நபியை தன் பக்கம் அழைத்து கொள்ள முற்படுகின்றான். அதற்கு பின்பாகத்தான் நபியினுடைய மௌத்துக்கு உரிய காலகட்டங்கள் நெருங்குகிறது. ஆம், அல்லாஹுவின் தூதர் 40 வயதில் நபியாக அனுப்பப்பட்டு 23 ஆண்டுகள் அயராது அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பெற்று இந்த உம்மத்தவர்களுக்கு மத்தியில் சேவை செய்துவிட்டு கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதா,
பிரியா விடை கொடுக்கின்ற ஹஜ்ஜு என்ற அந்த ஹஜ்ஜுக்கு ஹிஜ்ரி 10 அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள். அங்கே அரஃபா மைதானத்திலே இந்த ஆயத்து இறங்குகிறது. ஹிஜ்ரி 10 பிறை 10 ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அல்லாஹுவின் திருத்துதருக்கு இந்த செய்தி இறங்குகிறது. என்ன செய்தி? அல் யௌம, நாயகமே இன்றைய நாளில் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக நான் ஆக்கிவிட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடையை உங்களுக்கு பரிபூரணமாக ஆக்கிவிட்டேன். இந்த மார்க்கம் என்பது ஒரு வகையில் அருட்கொடை. மௌட்டீகம் இல்லாமல், அறியாமை இல்லாமல், அறிவார்ந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அறிவொளியோடு அல்லாஹ் வழிகாட்டலை தந்திருக்கிறான். ஆகவே இது நியாமத், அருட்கொடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், அருட்கொடையை பரிபூரணமாக ஆக்கிவிட்டேன். அத்தோடு வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை உங்கள் வாழ்க்கையின் வழித்தடமாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன். இந்த வாழ்க்கை தீனுல் இஸ்லாம் மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலேயும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதோ அதையே நான் வாழ்க்கையின் வழித்தடமாக பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹுவின் திருத்துதருக்கு அல்லாஹ் திருவசனத்தை இறக்கி வைக்கின்றான். அந்த திருவசனம் இறங்கியதற்கு பின் 2 மாதங்கள் சொச்சம் நாட்கள் தான் பெருமானார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். அதற்கடுத்து அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று நிரந்தரமாக புறப்பட்டு விட்டார்கள். ஆக இங்கே நாம் சொல்ல வருகின்ற செய்தி, தீனுல் இஸ்லாம் அரைகுறையாக வழிகாட்டலோடு நின்றுவிட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும், துவக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் என்ன 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 வழிகாட்டல் தேவைப்படுமோ, பிறப்பில் இருந்து மௌத்து வரைக்கும், அவன் அரசனாக இருக்கட்டும், சாமானியப்பட்ட ஆண்டியாக இருக்கட்டும், செல்வந்தனாக இருக்கட்டும், பரம ஏழையாக இருக்கட்டும், உலகத்தின் எந்த கடைக்கோடியில் பிறந்து வாழுகின்ற மனிதனாக இருக்கட்டும், அவன் யாராக இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிபூரணமான வழிகாட்டலை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமானாருடைய 23 ஆண்டுகால வாழ்க்கையில் முழுமையாக கொடுத்து முடித்து விட்டான். கொடுத்து முடிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் அல்லாஹுவின் தூதருக்கு மரணம் சம்பவிக்கிறது. ஆக அன்புகளே, இஸ்லாத்தை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்னொரிடத்தில், இஸ்லாமி தீனா, தீனுல் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு ஒன்றை தன் வாழ்க்கையின் வழித்தடமாக ஒருவன் எடுத்துக்கொண்டால் ஃபலன் யுக்பல மின்ஹு, அவனிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நான் இஸ்லாத்தின் வழிகாட்டலை விட்டு விடுவேன், என்னுடைய பாட்டன் பூட்டன் எந்த வழிமுறையை பின்பற்றினார்களோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன். ஆனால் நான் முஸ்லீம், பேரளவில் முஸ்லீம், ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறையை நான் பின்பற்ற மாட்டேன். என்னுடைய முன்னோர்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அதைத்தான் நான் எடுத்துக்கொள்வேன். அல்லது நான் வசிக்கின்ற நாட்டிலே பழங்குடி மக்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இதுவரைக்கும் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வருகின்றார்களோ அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை தான் நான் பின்பற்றுவேன். இஸ்லாம் சொல்லித் தருகின்ற கலாச்சாரத்தை ஒதுக்கிவிட்டு எங்களுடைய பாரம்பரியத்தை, நாட்டின் பாரம்பரியத்தை தான் நான் பின்பற்றுவேன் என்று சொன்னால் அந்த தீன் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன தீன, அல்லாஹு சொல்கின்றான், இஸ்லாம், இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு வழியை யார் தன்னுடைய வாழ்க்கையின் வழித்தடமாக ஆக்கி கொண்டானோ அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மட்டுமல்ல, இவன் நாளை மறுமையில் பெருத்த நஷ்டவாளியாக, நஷ்டத்தை அடைகின்ற நஷ்டவாளியாக இருப்பான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். அன்புக்களே, இங்கே ஒரு சுருக்கமான செய்திக்கு நாம் புரிந்துணர்வுக்கு வந்துவிட வேண்டும். அதாவது, இஸ்லாம் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி. இஸ்லாம் அல்லாஹுவால் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் 23 ஆண்டுகால இடைவெளியில் வழங்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி. 2, இந்த வாழ்க்கை நெறி பரிபூரணமானது, குறைவுள்ளது அல்ல. 3, இந்த வாழ்க்கை நெறியை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் கடைபிடித்து பின்பற்றினால்தான் அல்லாஹ் இடத்தில் இவன் ஏற்றம் பெற முடியும். நாளை மறுமையில் அவன் வெற்றியாளனாக, அவன் லாபம் பெறுகின்ற மனிதனாக அவன் ஆக முடியும். அதை விட்டு வேறு வழியை அவன் எடுத்து பின்பற்றுகிறான் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்தில் அவனுடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவன் பெருத்த நஷ்டத்தையும் சந்திப்பான். இந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போது வாருங்கள் விஷயத்திற்கு. இந்த தீனுல் இஸ்லாம் விஷயமாக நம் மீது சில கடமைகள் இருக்கின்றன.
ஏனென்றால் இந்த தீனுல் இஸ்லாம் தானே மனிதன் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய வழித்தடம் என்று குறிப்பிடுகின்றோம். இதைத்தானே அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். இதைத்தானே நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதைத்தானே பரிபூரணமான நெறி என்று சொல்கின்றான் அல்லாஹ். ஆகவே இந்த இஸ்லாத்தை பற்றி நாம் சில இஸ்லாம் விஷயத்தில் நமக்கு சில கடமைகள் இருக்கின்றன. முதல் கடமை, இஸ்லாத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தொப்பி போட்டு விட்டால், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம் என்று இஸ்லாமிய பெயர் சூட்டிவிட்டால், முஸ்லிமான தாய் தகப்பர்களுக்கு பிறந்து விட்டால், இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற சமுதாய மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து விட்டால் நாமும் முஸ்லீமாக ஆகிவிடுவோம் என்று ஒருவன் கருதினால் அவன் கற்பனை வானில் சிறகடித்து பறக்கின்றான், தன்னைத்தானே அவன் ஏமாற்றிக் கொள்கின்றான் என்று அர்த்தம். முஸ்லீம் என்றால் யார்? சரியாக அவன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு வழிமுறைகளையும் அவன் எங்கிருந்து பெற வேண்டும் என்று பலர் என்ன கருதி கொண்டார்கள் தெரியுமா? முஸ்லீம் என்று சொன்னால் பாரம்பரியமாக என்ன வந்து கொண்டிருக்கிறதோ, அல்லது 200-300 வருடங்களாக இஸ்லாம் என்ற பேரில், இஸ்லாமிய கலாச்சாரம் என்ற பேரில் தங்களுடைய முன்னோர்கள் எதை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறார்களோ அதை எடுத்து நடந்தால் போதும், அதற்கு பேர் தான் இஸ்லாம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஊரில் 300 வருஷமாக இந்த கலாச்சாரம் இருக்கிறது, 400 வருடமாக இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, இதுதான் இந்த 400 வருடமாக இருக்கிற காரணத்தால் அது இஸ்லாமிய கலாச்சாரம் என்று கருதிக்குவார்கள். இல்லை அன்புக்குகளே, இல்லை. இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறை எது? நமது ஊரிலே இருக்கின்ற கலாச்சாரமோ, முன்னோர்களால் காட்டித்தரப்பட்ட கலாச்சாரமோ, நம் சமகாலத்தில் மக்களால் கடைபிடிக்கப்படுகின்ற ஒன்று அல்ல. அப்படி என்றால் இஸ்லாம் என்பது தீனுல் இஸ்லாம் என்பது, இஸ்லாமிய வாழ்க்கை வழித்தடம் என்பது அது எங்கிருந்து பெறப்பட வேண்டும்? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கிதாபுல்லா வேதத்தில் இருந்தும், சுன்னத்தி ரசூலில்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டல், பெருமானாருடைய சுன்னா என்ற அந்த வழிமுறையில் இருந்து மட்டும்தான் இந்த தீன் பெறப்பட வேண்டும். தீனுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக குர்ஆன் இருக்க வேண்டும், அல்லது பெருமானாருடைய சுன்னத் இருக்க வேண்டும். குர்ஆனில் இல்லாத, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலில் இல்லாத ஒன்று தீனுல் இஸ்லாமாக ஒருபோதும் ஆக முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் குர்ஆனை பற்றி, வஇன்னஹு லகிதாபுன் அஸீஸ், இது எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடிய வேதம். இந்த உலகத்தில் என்ன உண்டோ, அது எந்த மதமாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு கலாச்சாரமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் வென்றெடுத்து வாகை சூடுகின்ற, எல்லாவற்றையும் மிகைத்து நிற்கின்ற ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு வேதம் தான் இந்த குர்ஆன். அல்லாஹ் சொல்கின்றான், வஇன்னஹு லகிதாபுன் அஸீஸ், இது எல்லாவற்றையும் மிகைத்து நிற்கின்ற வேதம். லா யஅதீஹில் பாத்திலு, சத்தியத்துக்கு புறம்பான அசத்தியமான தவறுகள் இந்த வேதத்துக்குள் வர முடியாது. மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி, இந்த வேதத்துக்கு முன்பாகவோ இந்த வேதத்துக்கு பின்பாகவோ சத்தியத்துக்கு புறம்பான அசத்தியமான குறைபாடுகள், குற்றங்குறைகள் இந்த வேதத்துக்குள்ளே வரமாட்டாது. தன்சீலுன் மின் ஹக்கீமின் ஹமீத், புகழுக்குரிய ஞானம் நிறைந்த இறைவனுடைய புறமிருந்து இந்த வேதம் இறக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானம் நிறைந்தவன், புகழுக்குரியவன், அறிவற்றவனிடமிருந்து இறக்கி கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல, ஞானம் நிறைந்தவன், ஞானம் நிறைந்த புகழுக்குரிய அல்லாஹ்வுடைய புறமிருந்து இறக்கி கொடுக்கப்பட்டது. ஆகவே நாம் தீன், மார்க்கம் என்று சொன்னால் அதற்கான மூல ஆதாரம் இது எங்கிருந்து பெறப்பட்டது? இது மார்க்கம் என்று நாம் சொன்னோம் ஒரு விஷயத்தை. மார்க்கம் என்றால் வாயால் சொல்லிவிட்டால் போதுமா? போதாது. இதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனில் இருந்து காட்ட வேண்டும். குர்ஆனில் இருந்து ஆதாரம் காட்ட வேண்டும். அப்போதுதான் அதை மார்க்கம் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். குர்ஆனுக்கு மாற்றமான ஒன்றை சொல்லிவிட்டு இதுதான் மார்க்கம் என்று சொன்னால் அது அபத்தமான செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை மூல ஆதாரமாக கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா என்ற வழிகாட்டலும் தீனுல் இஸ்லாத்திற்கு மூல ஆதாரமாக இருக்கிறது. எப்படி நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு குர்ஆனில் இருந்து ஆதாரம் தேட வேண்டுமோ, அதற்கடுத்து குர்ஆனுக்கு அடுத்தபடியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் இருந்தும் நாம் ஆதாரத்தை தேட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் இப்படி நடந்தார்களா, நாமளும் நடக்கலாம். பெருமானார் இப்படி ஏவினார்களா, அப்படி என்றால் அதுதான் மார்க்கம். பெருமானாரை தடுத்தார்களா, அப்படி என்றால் அதை விட்டுவிட வேண்டும், அதுதான் மார்க்கம். மொத்தத்தில் குர்ஆனில் இருந்து நாம் பெற வேண்டும்,
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னா என்ற வழிகாட்டலில் இருந்து நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் பெற வேண்டும். இதுதான் இரண்டாவது ஆதாரம். ஏன் பெருமானாருடைய வழிகாட்டல் எப்படி மூல ஆதாரமாக ஆகும்? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், குல் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மன விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் பேச மாட்டார்கள். பெருமானார் ஒன்றை செய்ய சொன்னாலோ, ஒன்றை செய்யக்கூடாது என்று தடுத்தாலோ, ஒன்றை ஊக்கப்படுத்தினாலோ, ஒன்றை எதிர்த்தாலோ, தன் மன விருப்பு வெறுப்பு, எனக்கு விருப்பமாக இருக்கிறது ஆகவே ஏவுகின்றேன், எனக்கு வெறுப்பாக இருக்கிறது ஆகவே தடுக்கின்றேன் என்று தன் மன விருப்பு வெறுப்பை அடிப்படையாக கொண்டு இந்த உம்மத்துக்கு எதையும் சொல்ல மாட்டார்கள். அப்படி என்றால் எதை அடிப்படையாக கொண்டு பெருமானாருடைய போதனை இந்த உம்மத்துக்கு இருக்கும்? இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, தெய்வீக புறமிருந்து, அல்லாஹ்வுடைய புறமிருந்து அறிவித்து கொடுக்கப்பட்ட தெய்வீக செய்தியின் அடிப்படையில் தான் அவருடைய வழிகாட்டல் இருக்கும். பெருமானார் எதை சொன்னாலும் சரி அல்லாஹ் மூலமாக சொல்லப்பட்டிருக்கும். எதை தடுத்தாலும் சரி அல்லாஹ் பெருமானாருக்கு தடுக்கும்படி ஏவி இருப்பான். அதைத்தான் பெருமானார் தடுப்பார்கள். எந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லாஹுவின் திருத்துதர் மார்க்கம் என்ற அடிப்படையில் இந்த உம்மத்துக்கு எதை சொன்னாலும் சரி அல்லாஹ்வுடைய புறமிருந்து கிடைக்க பெற்ற அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவார்கள். அதற்கு மாற்றமாக சொல்லுவது இல்லை. ஆக குர்ஆன் என்பது நேரடியாக அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். ஹதீஸ் சுன்னா என்பது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வின் மூலம் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்த வழிகாட்டல். இந்த இரண்டு தான் தீன் என்ற மார்க்கத்திற்கு அடிப்படை ஆதாரங்களாக இருக்க முடியும். அதை தவிர்த்து வேறு எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் ஆதாரமாக இருக்க முடியாது. இதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். தரக்து ஃபீக்கும் ஷையைன், உங்களுக்கு மத்தியில் என் கண்ணுக்கு பின் இரண்டை நான் விட்டு செல்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் இஸ்லாம் நிலைத்திருக்க வேண்டும். கியாமத் நாள் வரைக்கும் இந்த இஸ்லாம் நீடித்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கின்ற நீடிக்க வேண்டிய இந்த இஸ்லாத்திற்கு ஆதாரமாக அடித்தளமாக இருப்பது எது? ஆம், கியாமத் நாள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய இரண்டை பெருமானார் விட்டு சென்றார்கள். ஒன்று தரக்து ஃபீக்கும் ஷையைன், இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். லன் ததில்லு பஅதஹுமா, அந்த இரண்டுக்கு பின்பாக நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். பொருள், அந்த இரண்டையும் நீங்கள் வலுவாக பற்றி இருக்கும் காலமெல்லாம், அந்த இரண்டையும் இறுக பிடித்திருக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அந்த ரெண்டு என்ன? ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். இரண்டு சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தான வழிமுறை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருந்தபோது 23 ஆண்டு கால இடைவெளியில் எவற்றை சொன்னார்களோ, எவற்றை செய்தார்களோ, அடுத்தவர் செய்கின்ற போது எதை பார்த்து கொண்டு அங்கீகரித்தார்களோ, இந்த சொல் செயல் அங்கீகாரம் என்ற இந்த மூன்றும் சேர்ந்த சுன்னாதான் மூல ஆதாரம், மற்றொரு மூல ஆதாரமாக இருக்கிறது. ஆக தீனை தீர்மானிப்பதற்கு இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம், இதுதான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது என்று தீர்மானிப்பதற்கு மூல ஆதாரமாக குர்ஆனில் இருந்து எடுத்து வைக்க வேண்டும், அல்லது பெருமானாருடைய சுன்னாவில் இருந்து எடுத்து வைக்க வேண்டும். ரெண்டும் இல்லாமல் எங்கள் ஊர் பாரம்பரியத்தில் உள்ளது, எங்கள் குடும்பத்தில் இருப்பது, எங்கள் ஊரிலே 300 வருடங்களாக நடந்து வருவது, அது எங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய பாரம்பரிய பழக்கம் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்கள் வேண்டும் என்றால் பெருமை பேசிக் கொண்டிருக்கலாம், நீங்கள் பெருமை பேசிக் கொண்டிருக்கலாம், அல்லாஹ் இடத்தில் அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்த அன்புக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்றால், இன்று உலகத்தில் இஸ்லாம் என்ற பெயரில் 2 சாராரை பார்க்கிறோம். சத்திய வழியில் நடக்கக்கூடிய சத்தியவான்களையும் பார்க்கிறோம். இஸ்லாம் என்ற பெயரை வைத்துக் கொண்டே அசத்தியத்தின் பாதையில் போகின்ற அசத்தியவான்களையும் பார்க்கின்றோம். அவர்களும் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் ஆதாரமாக சொல்லுவார்கள். நாம் எப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக சொல்லுகின்றோமோ, அதே போன்றுதான் சத்தியத்தில் இருந்து தடம் புரண்டு அசத்திய பாதையில் போகக்கூடிய வழிகேடர்களும், தவறான சித்தாந்தத்தை கொள்கையை பின்பற்றுகின்ற அவர்களும், நாங்களும் குர்ஆன் ஹதீஸைத்தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் கேள்வி, குர்ஆன் ஹதீஸை எப்படி அணுக வேண்டும்? ஏனென்றால் அசத்தியவான்களும் குர்ஆன் ஹதீஸைத்தானே தங்களுக்கு ஆதாரமாக சொல்கின்றார்கள். அன்றைக்குள்ளே இங்கே தான் முக்கியமான செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸை தங்களுடைய வழிகாட்டலுக்கு மூல ஆதாரமாக கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா?
சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அந்த விளக்கத்தின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை அணுக வேண்டும். சஹாபாக் உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கணிதத்தை ஒருவர் சொன்னார், எப்படி அணுக வேண்டும்? கணிதத்தை முறையாக புரிந்தவர்கள் கற்றுத்தந்தவர்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி கணிதத்தை நாம் புரிய வேண்டும். அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கணிதம். ஒருவர் சொன்னார் ஒரு ஊரிலே 1 2 4 என்று. அந்த ஊரிலே சொல்லிக் வைத்துக் கொள்ளுங்கள் 1 2 4 என்று. அது அந்த ஊர் கணக்கு. அது சரியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? 1 1 2 1 2 3 என்று சொன்ன அந்த சத்தியவான்களுடைய வழித்தடத்தில் கணக்கை புரிய வேண்டும். அந்த கணக்குத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்க ஊரிலே 1 2 4 என்று சொன்னால் அது உங்களுக்கு ஊருக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அது சத்தியத்தினுடைய அமைப்பாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அமைப்பாக அது ஒருபோதும் ஆக முடியாது. அதே போன்று குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் இதுதான் மார்க்கம் என்று எடுக்க வேண்டும் என்றால் எப்படி எடுக்க வேண்டும்? சஹாபாக்கள் குர்ஆனை எப்படி விளங்கினார்களோ, சஹாபாக்கள் ஹதீஸை எப்படி விளங்கினார்களோ அந்த அடிப்படையில் குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு எளிதாக விளங்கும். ஒரு சின்ன உதாரணம் செய்ய பாருங்கள். இன்று சிலர் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை வைத்துக்கொண்டு பொதுமக்களை வழிதவரச் செய்கின்றார்கள். எப்படி? லா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்து விட்டவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல்ஹும் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு முற்காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இந்த மண்ணுக்கு வந்து எதிரிகளிடத்தில் போர் செய்து நல்லடக்கம் வெட்டப்பட்டு ஷஹீது சுகதாக்களாக இறந்து நல்லடக்கம் பெற்றிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட சில நல்லடியார்களை பற்றி இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு சொன்னார்கள், அவர் கபருக்குள்ளே உயிரோடு இருக்கிறார். அல்லாஹ்வே சொல்கிறான். எப்படி? லா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டவரை இறந்து விட்டவர் என்று சொல்லாதீர்கள். மௌத்தாக்கள் இறந்து விட்ட மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள். பல்ஹும் அஹ்யா, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே சொல்கிறான். ஆகவே இரவு நேரத்தில் அவர்கள் எடுத்து ஊரிலே உலாவுகிறார்கள். இரவு நேரத்திலே ஊர்காவல் என்ற அடிப்படையில் ஊரை வலம் வருகிறார்கள். சில ஊரிலே அப்படியெல்லாம் ஐதீகம். குதிரையிலே குறிப்பிட்ட இன்னும் அப்பா இரவு 12 மணிக்கு மேலாக ஊரை சுற்றி சுற்றி குதிரையை வெள்ள குதிரையிலே சுற்றி வருவார்கள். சிலபோது குதிரை பறந்தும் வரும். அங்கே தீய சக்திகள் எதுவும் நெருங்க முடியாது. கடல் பொங்கி வந்தால் போய் அப்பா ஒரு கம்பை குத்தி வைப்பார்கள். கடல் அப்படியே பின்வாங்கி சென்று விடும். எப்படி? அதான் அல்லாஹ் சொல்லிவிட்டானே அஹ்யா. அதே போன்று அந்த கபருக்கு போய் நம்முடைய தேவைகள் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள். கேஸ் வெற்றியாக வேண்டுமா அங்கே போய் சொல்லுங்கள். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற வேண்டுமா அங்கு போய் ஹயாத்தாக இருக்கார்கள் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டானே. அஹ்யா, மௌத்தாக்கள் என்று சொல்லாதீர்கள், ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதற்கடுத்து ஏன் அவரிடத்தில் நாம் சென்று பேசக்கூடாது? தாராளமாக பேசலாம். ஹயாத்தாக இருக்கின்ற ஒரு மனிதரிடத்தில் எப்படி நம்முடைய குறைகளை சொல்லி பரிகாரம் தேடுவோமோ அதே போன்று கொல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டப்பட்டு ஷஹீத் என்ற பெயரோடு அடங்க பெற்றிருக்கின்ற அவருடைய கபரடிக்கு சென்று தாராளமாக பேசுங்கள், உங்கள் கோரிக்கைகளை முன்வையுங்கள், வேண்டுகோளை கேட்டு பெறுங்கள் என்றெல்லாம் சமுதாயத்தை வழிகட்ட பாதையில் வழிநடத்துகின்ற சிலரும் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை தான் தங்களுக்கு சான்றாக எடுத்துக்கொள்கிறார்கள். வெளிப்படையாக பார்க்கும்போது அவர்களுக்கும் இந்த குர்ஆனுடைய வசனம் சான்று ஆதாரமாக இருப்பதை போன்றுதான் தெரிகிறது. இங்கேதான் நாம் சொல்ல வருகின்ற செய்தி. குர்ஆனுடைய ஆயத்துக்கு எப்படி விளங்க வேண்டும்? சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்க வேண்டும். இதே இந்த வசனத்தை ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கின்றார்கள். எப்படி? அல்லாஹ் வெட்டுண்டு இறந்துவிட்ட அவர்களை ஹயாத்தோடு இருப்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே, மௌத்தாக்கள் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்கின்றானே, அது எப்படி? மௌத்தாக்கள் என்று சொல்லக்கூடாது என்றால் இப்போ ஏன் அவர்களை கஃன் போட்டோம்? ஏன் அவர்களுக்கு கபரு வெட்டினோம்? ஏன் கபருக்குள்ளே வைத்து மண்ணை மூடினோம்? ஹயாத்தாக இருக்கிற ஆளை கபருக்குள்ளே வைத்து மூடுவது ஹராம் அல்லவா? ஹயாத்தாக இருக்கின்ற ஒருவருக்கு கஃன் போர்த்துவது ஹராம், அவரை கொண்டு போய் கபரடக்கம் செய்வது ஹராம். அப்படி என்றால் நாம் தானே அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி கஃன் போர்த்தி கபருக்குள்ளே கொண்டு வைத்து அடக்கினோம். அவருக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, தொட்டு பார்த்தும் நாசியிலே சுவாசம் இல்லை.
அதற்கு பின்பாகத்தானே கொண்டு போய் அடைக்கணும். அதற்கு பின்பு ஹயாத்தாக இருப்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே, அது எப்படி? எல்லாம் யோசித்து விட்டு அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றார்கள். நாயகமே, இந்த வசனத்துக்கு என்ன பொருள்? இறைப்பாதையில் கொல்லப்பட்ட அவர்களை இறந்து விட்டவர்கள் என்று சொல்ல வேண்டாம், அவர்கள் உயிரோடு இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டபோது அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் விளங்குகின்ற இந்த விளக்கத்தை சொல்லவில்லை. எந்த விளக்கம்? உயிரோடு இருக்கிறார்கள், என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், இரவிலே ஊர்காவலுக்கு வருவார்கள், கடல் பொங்கி வந்தால் விரட்டுவார்கள் பின்னால் போக சொல்லி, இந்த விளக்கத்தில் பெருமானா சொல்லவில்லை. அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா? அர்வாஹுஹும் ஃபீ ஹவாஸில் துயூரின் ஹுதுரின் தஸ்ரஹு மினல் ஜன்னதி ஹைது யஷா. அந்த ஷுஹதாக்களுடைய உயிர் விரோதிகளால் வெட்டப்பட்டு கீழே விழுந்து அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன், உடலை விட்டு ஆட்டம் அந்த அசைவுகள் எல்லாம் நின்று உடலை விட்டு ரூஹு பிரிந்தவுடன் அடுத்த வினாடி நேரடியாக சொர்க்கத்து சோலையில் அவை சஞ்சரிக்கின்றன. உடலில் இருந்து புறப்பட்ட அந்த உயிர் சொர்க்கத்து சோலையில் சென்று சஞ்சரிக்கின்றன. அந்த சொர்க்கத்தில் ஃபீ ஹவாஸில் துயூரின் ஹுதுரின், பச்சை பசுமையான பறவையின் கூண்டுக்குள்ளே அந்த உயிர் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. சேர்க்கப்பட்டு தஸ்ரஹு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் தான் விரும்புகின்ற இடமெல்லாம் சுதந்திர பறவைகளாக சிறகடித்து பறக்கிறது. மாலை நேரம் ஆகிவிட்டால் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழாக வந்து தஞ்சம் புகுகிறது. அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே மாலை நேரங்களில் அவை வந்து தஞ்சம் புகுகின்றன என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதைத்தான் சஹாபாக்களும் இந்த வசனத்துக்கு விளக்கமாக விளங்கினார்கள். என்ன விளங்கவில்லை? உயிரோடு இருக்கிறார்கள், போய் பேசுங்கள், கேட்டுக்கொண்டிருப்பார்கள், ஆவண செய்வார்கள், பாதுகாவல் செய்வார்கள், நோய் நீக்குவார்கள், அல்லது நோய் நீக்கும்படி கேட்டு வாங்கி தருவார். இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லவில்லை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விளக்கத்திற்கு அப்பால் அருமை சஹாபா பெருமக்கள் பெருமானாரிடமிருந்து கேட்டு பெற்று விளங்கி கொண்ட ஒரு விளக்கத்துக்கு அப்பால் மாறுபட்ட விளக்கத்தை திருமறை குர்ஆனுக்கு இதுதான் விளக்கம் என்று ஒருவன் சொன்னால் அது வழிகட்ட விளக்கம், அது வழிகேடு, நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விளக்கம். அல்லாஹுவின் தூதர் சொன்னதற்கு பின்பு, அருமை சஹாபா பெருமக்கள் விளங்கியதற்கு பின்பு அதற்கு மாறுபட்ட ஒன்றை திருமறை குர்ஆனுடைய விளக்கம் என்றோ திருவசனத்தினுடைய விளக்கம் என்றோ ஒரு மனிதன் சொல்லி அந்த பாதையில் சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு முற்படுகின்றான் என்றால் நரகப் பாதையில் வழிநடத்த முற்படுகின்றான் என்று அதற்கு பொருள். ஆகவே அன்புக்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தான் இஸ்லாத்துக்கு மூல ஆதாரமாக கொள்ள வேண்டும். மனிதன் எப்படி இபாதத்து செய்ய வேண்டும், மனிதன் எப்படி என்ன நம்பிக்கைகளை கொள்ள வேண்டும், மனிதன் என்ன குணங்களை கடைபிடிக்க வேண்டும், மனிதன் கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும், சமுதாய உறவுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் தான் மூல ஆதாரம். அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மூல ஆதாரங்களில் இருந்து எப்படி விளங்குவது? அல்லாஹுவின் தூதர் விளங்கியதை போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களான சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்க வேண்டும். அந்த விளக்கம்தான் சரியான விளக்கம். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் வந்துவிட்டு போய்விட்டன. ஹார்ஜியாக்கள் என்று ஒரு கூட்டம் வந்தது, அதே போன்று முஅத்தஸிலாக்கள் என்று ஒரு கூட்டம் வந்தது, ராஃபிதியாக்கள் ஷிஇயாக்கள் என்று ஒரு கூட்டம் வந்தது. இப்படி எத்தனையோ, அல்லது நாங்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் வந்தது. அவர்களெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் தங்களுடைய மூல ஆதாரம் என்று சொன்னார்கள். ஆனால் சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி விளங்கினார்களோ அந்த விளக்கம்தான் சரி என்று அவர்கள் சொல்லவில்லை. அதற்கு மாறுபட்ட கோணத்தில் தங்களுடைய சொந்த அறிவை கொண்டு நாங்கள் இப்படி விளங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த விளக்கத்தை தான் சரியான விளக்கம் என்று சரி கண்டார்கள். அதன் காரணமாக அவர்களெல்லாம் வழிகட்ட கூட்டமாக போய் சேர்ந்தார்கள். இங்கே கேள்வி வரலாம், சஹாபாக்கள் விளங்கிய விளக்கம் மட்டும் சரியான விளக்கமோ? யார் சொன்னது? அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பார்த்து பாராட்டு தெரிவிக்கின்றான். எப்படி? மட்டுமல்ல, அந்த சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டை பாராட்டுகின்றான். அவர்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்றுவதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இதோ பாருங்கள், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முதலாக முந்திக் கொண்டவர்கள், பெருமானாரை ஏற்றுக்கொள்ள
தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, தீனுல் இஸ்லாத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் முதலாக முந்திக் கொண்டவர்கள் யார்? அவர்கள் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். தாயகம் துறந்து வந்த முஹாஜிரீன்கள், ஆதரவளித்த அன்சார்கள், இந்த இரண்டு சாரார்களும் சஹாபாக்களில் பட்ட முஹாஜிர்கள் அன்சார்கள் இந்த இரண்டு சாராருக்கும் அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தபஊஹும் பிஹ்சான், மிகச்சிறந்த முறையில் அந்த சஹாபாக்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களுக்கும், சஹாபாக்களுக்கும் சஹாபாக்களை சிறந்த முறையில் பின்பற்றுகின்ற இவர்களையும் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான். இனி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக குறிப்பிட்டான், அஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அடியில் நதிகள் ஓடுகின்ற சொர்க்கத்து சோலைகளை அல்லாஹ் அவர்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆம், சொர்க்கத்தை அவர்களுக்காக அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருப்பதாக குறிப்பிடுகின்றான். யாருக்கு? சஹாபாக்களுக்கும், சஹாபாக்களை நல்ல முறையில் பின்பற்றுகின்ற மக்களுக்கும். அப்படி என்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றி நடக்கின்ற விஷயத்தில் நாம் யாருடைய புரிதலை பின்பற்ற வேண்டும்? சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ அதுபோன்றுதான் நாமும் புரிய வேண்டும். சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் நாமும் விளங்க வேண்டும். சஹாபாக்கள் புரிந்த புரிதலுக்கு மாற்றமாக, விளங்கிய விளக்கத்துக்கு மாற்றமாக என்னுடைய அறிவை கொண்டு எனக்கு எப்படி விளங்குகிறதோ அப்படித்தான் நான் விளங்குவேன், அப்படித்தான் நான் செயல்படுத்துவேன் என்று சொன்னால் அது அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விளக்கம் அல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இப்படி சொன்னார்கள், ஊசிக்கும் பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள், கடைப்பிடியுங்கள், உங்களுக்கு நான் போதனை செய்கின்றேன். வஸ்ஸம்இ வத்தாஅத்தி வயின் அமர அலைக்கும் வயின் அம்மர அலைக்கும் அப்துன் ஹபஷியுன், நீங்கள் உங்களுக்கு தலைவராக இருப்பவர் நீக்குரோ அடிமையாக இருந்தாலும் அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவருடைய உத்தரவுகளை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். தலைவர் என்று வந்துவிட்டால், ஜனாதிபதி ஆட்சியாளர் என்று வந்துவிட்டால் அவர் யாராக இருக்கட்டும் கண்டிப்பாக கட்டுப்பட வேண்டும். சொல்லிவிட்டு முக்கியமான செய்தியை சொன்னார்கள், ஃபஇன்னஹு மன் யஇஷ் மின்கும், உங்களில் இருந்தும் யார் உயிர் வாழுகின்றாரோ, பஅதி, என் கண்ணுக்கு பின்பாக யார் உயிர் வாழுகின்றாரோ, ஃபஸயரா இஹ்திலாஃபன் கசீரா, அவர் பல வகையான கருத்து வேறுபாடுகளை, மார்க்கத்தில் பல வகையான கருத்து வேறுபாடுகளை சந்திப்பார். அப்போது சத்தியமான பாதை எது, அசத்தியமான பாதை எது என்று எதை வைத்து கண்டுபிடிக்க பெருமாள் சொன்னார்கள், ஃபஅலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீனல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னத்தான வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற ஹுலஃபாவுர் ராஷிதீன்கள் என்ற ஹுலஃபாக்களுடைய வழிமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லு அலைஹா பின் நவாஜிதி, கடவை பற்களை கொண்டு கவ்வி பிடித்துக் கொள்ளுங்கள். இங்கே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். ஆக அன்புக்குள்ளே நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி, குர்ஆன் ஹதீஸ் தான் நம்முடைய வாழ்க்கையின் மூல ஆதாரம். தீனை எங்கிருந்து எடுப்பது? குர்ஆன் ஹதீஸில் இருந்து. ஆனால் சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி விளங்கினார்களோ அந்த விளக்கத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டும். அவர்கள் விளங்கிய விளக்கத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு என்ன அறிவை கொண்டு நான் விளங்குவேன், அந்த விளக்கத்தை விட என்னுடைய விளக்கம்தான் முதன்மையானது என்ற அடிப்படையில் போனால் நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய தவறான வழிகட்ட பாதையில் தான் போய் சேரும். ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பை பற்றி நாம் இன்னும் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், இன்று முஸ்லீம் பாரம்பரிய முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்ற பலர் அல்லாஹ் ரசூலுடைய வேதத்தினுடைய வழிகாட்டலை சஹாபாக்கள் எப்படி விளங்கி செயல்படுத்தினார்களோ அதுதான் சத்தியமான பாதை என்பதை புரிந்து கொள்ளாமல் முஸ்லீம் என்ற பெயரிலே தங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய ஊர் கலாச்சாரம், தங்களுடைய வட்டாரத்து தன்னுடைய பகுதியிலே என்ன பழக்கங்களை கடைபிடிக்கப்படுகிறதோ அவைதான் இஸ்லாம் என்று கருதி கொண்டு பல விஷயங்களில் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டு அதை இஸ்லாம் என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சரியான இஸ்லாம் எது, சரியான மார்க்கம் எது, மார்க்கத்தை எப்படி நாம் வரையறை செய்ய வேண்டும், எங்கிருந்து பெற வேண்டும் என்ற விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் பதியச் செய்து வாழ்க்கையில் கடைப்பிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லவர்களாக ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
முடிச்சுக்கலாம். ஜக்காத்தை கொண்டு அதாவது ஒரு கடனாளியுடைய கடனையா? ஆமாம், முடியாது. உங்கள் கடன் நீங்கள் எப்படி அடைக்க முடியும்? வேறு கடனாளி அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறான் ஒரு ஆள், அவருக்கு நீங்கள் ஜக்காத்து பணத்தை கொடுத்து அவர் அந்த கடனை அடைச்சிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ரெண்டு வகை. ஒன்று, அவர் கையில் கொடுத்து உங்களுடைய கடனை இந்த தொகையை கொண்டு அடைங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவர்கிட்ட கொடுக்காம, அவர்கிட்ட கொடுத்தா மிஸ்யூஸ் பண்ணுவார், தப்பான முறையில் யூஸ் பண்ணிடுவார் அப்படின்னு பயந்தா அவர் யார்கிட்ட கடன் பட்டாரோ அவர்கிட்ட நேரடியாக போய் இன்னார் வாங்கிய கடனுக்கு உள்ள தொகை இது, இன்னும் நீங்கள் அவர்கிட்ட கேட்காதீங்க, அதை முடிச்சுக்கிறங்க அப்படின்ட்டு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்டே கொடுத்துவிட்டு கடனில் இருந்து சம்மந்தப்பட்ட அந்த ஆளை விடுவிச்சிடலாம். அப்படின்னு செய்யலாம். இதுதான் நம்ம கடன் நம்ம எப்படி அடைக்க முடியும்? நம்ம ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி நம்மகிட்ட இருக்குது. நம்ம கடன் நம்ம காசை கொண்டு அடைக்க வேண்டியதானே. சரியா? முடிச்சுக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.